வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வான சாஸ்திரம். வானத்தில் உள்ள கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம பிறக்கும்போது அந்த பிளானட்ஸ் எந்த இடத்துல இருந்ததோ அதை வச்சு அடிப்படையாக கொண்டு ஜோதிட கணிதம் சொல்லப்படுகிறது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாலே நம்முடைய பிரம்ம ரிஷிகள், மகரிஷிகள்லாம் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிசம் இல்லாமே தன்னுடைய ஞான கண்களால் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எனக்கு இந்த ஆண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. பாரம்பரிய ஜோதிடத்திலேயே அஷ்டக வர்க்கம் அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. பொதுவாக சொல்வதை விட இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 90% மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். 10% டிசைடட் பை கர்மா அண்ட் காடு. கர்மாவும் கடவுள் தான் நிர்ணயம் செய்வார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கே எடுத்துக்கோங்க. என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 64 நடந்துட்டுருக்கு. 64ங்கிறப்போ 4வது பாவகம். 4வது பாவம்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், சுகம், கால்நடை, எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கல்லூரி கல்வி, இதை எல்லாமே அந்த 4வது பாவகம் குறிக்கும். பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 4வது பாவகத்தில் என்ன மாதிரி பிளானட்ஸ் இருக்குது, அதனுடைய லார்ட் யார், அவர் என்ன பொசிஷனில் இருக்கார், 4ஆம் வீட்டில் இருக்க கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த லார்டு என்ன பண்ணுறாரு, 4ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து சொல்லலாம். அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா 4வது பாவகம். இப்போ என்னுடைய ஹாரோஸ்கோப் வச்சு தான் நான் சொல்கிறேன். 4வது பாவகம் எனக்கு பார்த்தீங்கன்னா மேஷம் வருது. மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. உதாரணத்தை என்னை வச்சு சொல்கிறேன். 4வது பாவகத்துக்கு எல்லா கிரகங்களுமே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு கேதுகளுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. மகரிஷிக்கு கொடுக்கவில்லை. 7 கிரகங்களும் இந்த 4வது பாவகத்துக்கு மேஷ ராசிக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் யார் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா கிரகங்களையுமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேஷ ராசியில் இருக்கிற கிரகங்களில் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமாக வாங்கி இருக்கிறார்களோ அது சம்பந்தமான நல்ல கெட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த ஆண்டு. சூரியன் 4க்கு மேலே வாங்கியிருந்தால் அரசு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். அரசியல், மாமனார், மூத்த சகோதரர், அப்பா, அவங்க மூலம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சூரியன் குறைவான பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தால் இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும்.